உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி. நன்றி ஜெபஸ்டின். நேயர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது மாறும் அப்படிங்கிறதா வானிலை மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல். இதில் இன்னும் ஒரு தெளிவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது புயலாக மாறுமா என்று கேட்டால் இப்போது வரைக்குமே இதுக்கு புயலான வாய்ப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ அதே நேரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி டெல்டா மாவட்டங்களை தான் ஒரு அதி கனமழையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் நாகப்பட்டினத்திற்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 577.2 கிலோமீட்டர் தொலைவில் இப்ப சரியாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலை கொண்டிருக்கு. இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மெல்ல மெல்ல நகரும் பொழுதுதான் நமக்கு டெல்டா மற்றும் இல்லாம வடகடலோர மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகளாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய நிலவரத்துப்படி அவ்வாறாக இருக்கும்னா இன்னைக்கு மழையினுடைய தாக்கம் எவ்வாறாக இருக்கும் என்று பார்க்கலாம். இப்ப முதற்கட்டமா மழையானது இலங்கை பகுதியில ஒரு அதிதீவிர மழையாக ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கண் பகுதியிலிருந்து இலங்கை பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. முழுவதுமாகவே ஒரு ரெட் ஜோனாகத்தான் அங்க இருக்கு. அங்க ஒரு அதி கனமழைக்கான ஒரு காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இந்த மழை மெல்ல மெல்ல தான் நமக்கு ஊடுருவும் பொழுது புதுச்சேரி வடகடலோர மாவட்டங்கள்ல மழைக்கான தாக்கம் இருக்கும். இலங்கையுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பொலனுருவை அப்படிங்கிற இடங்கள்லையும், தம்புள்ளை உள்ளிட்ட இடங்கள்லையும், அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அதி கனமழைக்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கு. அங்க மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக சொல்லக்கூடிய இந்த உங்களுக்கு திரையில தெரியுது இல்லையா, ஒரு லேசான ஒரு நிறம் இருக்குல்ல, இந்த நிறமானது ஒரு அதி கனமழைக்கான, அதாவது நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மழையினுடைய அளவை தாண்டி பெய்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகள். இந்த மழையானது நமக்கு அடுத்து எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது முதற்கட்டமா இன்று லைட்டா நமக்கு புதுச்சேரியில ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னையில இன்று காலை மேகமூட்டத்தோட இருந்தாலும் கூட இது கனமழையான மாறுமா அப்படின்னு கேட்டா மதியத்திற்கு வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. இன்று மாலைக்கு மேல லேசான மழையாக ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல இந்த மழை படிப்படியாக அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்று காலை நிலவரப்படி எங்கெங்கெல்லாம் மழை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 மணி வரைக்கும் நம்ம பார்த்துப்போம். காலையில் 10 மணி வரைக்கும் நமக்கு எங்கெங்கெல்லாம் மழை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது மதுராந்தகம், புதுச்சேரி, நெய்வேலி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, புதுக்கோட்டை, காரைக்குடி, ராமநாதபுரம், தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், மன்னார்குடி உள்ளிட்ட இடங்கள். திருச்சியில இன்று காலை லேசான மழை ஆரம்பிச்சு அதற்கு அடுத்தபடியாக இது கனமழைக்கான வாய்ப்புகளா இருக்கும். பெரம்பலூர், திட்டக்குடி, சின்னசேலம், உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், திண்டிவனம், வந்தவாசி, செய்யூர், செங்கல்பட்டு, தாம்பரம், அதே நேரத்தில் சென்னையில் ஒரு 10 மணிக்கு மேலே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இடியுடன் கூடிய கனமழையாக இல்லாமல் லேசான கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து பொன்னேரி வரைக்கும் இந்த மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள். இப்போ இந்த மழையானது இன்று நைட்டு, அதாவது செவ்வாய் இரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஏற்கனவே அறிவிச்சிருந்த மாதிரி இந்த சுழற்சியானது ஒரு மெல்ல மெல்ல நகரும் பொழுது நாகப்பட்டினம் தான் இப்போ குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. நாகப்பட்டினத்தில் இன்று நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே மழை என்பது தீவிரமாகும் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து காரைக்குடி, ராமநாதபுரத்தில் இந்த மழை நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள். ஏன்னா டெல்டாவில் நமக்கு இந்த வருஷத்திற்கான மழை இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் விவசாயிகளுடைய ஒரு நிலைமை. அப்படி இருக்கும் பொழுது இந்த மழை அதற்கான ஒரு பூர்த்தியாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் இப்போ நம்ம குறிப்பாக சொல்லக்கூடிய இடங்களாக இன்று எவ்வளவு வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 19.3 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பொழியதற்கான வாய்ப்புகள் இருக்கு நாகப்பட்டினத்தை பொறுத்தவரையில். அதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக ராமநாதபுரம் பகுதியில் 20.4 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து இந்த மழையானது அடுத்த கட்டமாக நாளை எவ்வாறாக மாறும் என்று பார்க்கலாம். நாளை பாருங்க, இன்னும் நாகப்பட்டினத்துக்கு உள்ள வரும்பொழுது இது காரைக்குடி, ராஜபாளையம், மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்கள் வரைக்கும். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது வடகடலோர மாவட்டங்கள் மட்டுமில்ல, தென் மாவட்டங்கள் வரைக்குமே இந்த மழை நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கிறதுனால கரூர், திண்டுக்கல், மதுரை,
திருச்சி, சேலம், ஆத்தூர், திருவண்ணாமலை, மதுராந்தகம், காஞ்சிபுரம். நாளைக்கு சென்னைக்கான மழை கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நம்ம பார்க்கணும்னா 27, 28 தான் வந்து சென்னைக்கான மழையாக இருக்கும் அப்படிங்கிறது வானிலை நிலவரம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகவல். நம்ம வானிலை ஆர்வலர்கிட்ட பேசலாமா? நம்ம வானிலை ஆர்வலர்கிட்ட இன்னும் சற்று நேரத்தில் பேச இருக்கிறோம் நேயர்களே. சென்னையை பொறுத்த வரைக்கும் 27, 28 தேதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த காற்று சுழற்சியானது வடகடலோர மாவட்டங்கள் வழியாக பயணித்து அதற்கு அடுத்தபடியாக அரபிக்கடல் வழியாக நோக்கி பயணம் செய்யும் அப்படின்றதை எதிர்பார்த்தோம். ஆனால் வரைபடம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மெல்ல மெல்ல மேலாகத்தான் நகரக்கூடிய காட்சிகளாக வரைபடம் சொல்லுது. அப்படியானா சென்னைக்கு 27ஆம் தேதி நிச்சயமாக ஒரு கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வானிலை ஆர்வலர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, கிருத்திகா முருகேசன் அவர்கள். வணக்கம் மேம். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 27, 28 தான் சென்னையில் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் இது வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களில் மழையை கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ நம்ம திரையில் பார்க்கும் பொழுது இந்த காற்று சுழற்சி மெல்ல மெல்ல மேல் நோக்கி நகரக்கூடியதாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 2 நாளை தவிர்த்து சென்னை இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுமா அந்த மழையால்? வணக்கம் மேம். ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட் தான். நார்த் ஈஸ்ட் நகர்ந்து அது வந்து ஸ்ரீலங்கன் லேண்ட்மார்க்ஸ்க்கு பக்கத்துல வரதா ஒரு மாடல் கணிப்பு இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த மாடல் அதுல அக்ரி ஆச்சு. ஸோ அந்த லேண்ட்மார்க்ஸ் கிட்ட வந்து அது ஸ்டால் ஆகிற சிச்சுவேஷன் ஆகும்போதுதான் நம்மளுக்கு அந்த அன்சர்டனிட்டி, ஒரு மாடல் ஒரு மாதிரி காமிக்கிறது, இன்னொரு மாடல் வேற மாதிரி காமிக்கிறதும் இருந்தது. ஸோ இப்ப பார்த்தோம்னா இந்த டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை கண்டிப்பா இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி சென்னைக்கு இன்னையில இருந்தே வந்து வாய்ப்பு மிதமான மழை முதல் கனமழைக்கு இருக்கு 28ஆம் தேதி வரைக்கும். பட் அந்த ஸ்டால் ஆற சினாரியோ அதுக்கு அடுத்து, அதாவது அது அங்கேயே நிலை கொண்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்து அது எப்படி அந்த எனர்ஜி கெயின் ஆகுதோ அதை பொறுத்து நம்மளுக்கு அடுத்த மழை, அதாவது 28, 29க்கு மேல கண்டினியூ ஆகுறது வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியும். அது வந்து இன்னைக்கு நாளைக்கு ரன்ஸ்ல நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவான பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.